ஏன் மேக்ஸிமம் மக்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் போறதே கிடையாது அப்படின்னா, மேக்ஸிமம் மக்களுக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயம். ஒன்று வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து லேண்ட்ல. இப்போ இருக்கிற நிலைமையில லேண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துதான் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, மேக்ஸிமம் மக்களுக்கு அது தெரியல. ஒன்று ஷேர் மார்க்கெட் இருக்கு. இதுவும் காலகாலமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு 40-50 வருஷமா இந்த ஷேர் மார்க்கெட் கூட இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இதை பற்றின விஷயங்கள் வந்து யாரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏது இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதே தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ புதுசாக வந்து கிரிப்டோ கரன்சின்னு ஒரு இண்டஸ்ட்ரி கூட உலகத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன். ஏன் இதை பற்றின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல? ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், இதை பற்றின விஷயங்கள் தெரியல. ஏன் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஒன்று, இதை பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணல. இதுதான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இதை பற்றின முழு புரிதல் தெரியல. ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அது எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. கிரிப்டோ பற்றி எடுத்துனாலும் அதே கான்செப்ட் தான், அவங்களுக்கு அதை பற்றியும் தெரியாது. இது ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் இதை பற்றின புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றின விஷயங்கள் எங்கேயுமே சொல்லி தர்றது கிடையாது.